அதோடு இந்த ம், நேரத்தை நாங்கள் உண்மையாக ஒரு நல்ல நேரம் உண்மையாக பார்த்தீங்கன்னா தெரியும். பூக்கள் எல்லாம் மலர்ந்து நித்திரை கொள்ளும் நேரம், நல்ல ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல அதாவது சுவை அமுது பாகம் ஐந்தை நாங்கள் கட்டி தொட்டுள்ளோம். உண்மையாக இந்த சுவை அமுது பாகம் ஐந்துக்கு நாங்கள் வந்ததுக்காக உண்மையாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நிகழ்ச்சியை பாரங்கும் எடுத்து செல்லும் எஃப்ஏ தமிழ் டிவிக்கும் நடத்துகிற அண்ணன் ராமோகன் அவர் துணைவியாருக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். உண்மையாக சுவை அமுது, சுவை அமுது என்றால் உண்மையாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு உங்களுக்கு தெரியும். உடை, உறையிடம், உணவு தேவைப்பட்ட நாங்கள் இந்த உணவை மையமாக வைத்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால் நெல்லிக்காய் ஊறுகாய். அந்த நெல்லிக்காய் ஊறுகாயை பற்றி நாங்கள் இந்த நாளில் நாங்கள் கதைக்க வந்திருக்கிறோம். அதை செய்முறை விளக்கத்துடன் அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்வது, நாங்கள் மாங்காய் ஊறுகாய், அதாவது மாங்காயில் ஊறுகாய் செய்வது கேள்விப்பட்டிருப்போம். அதோட அதாவது எலுமிச்சம் பழத்தில் ஊறுகாய் செய்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நெல்லிக்காய் ஊறுகாய்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பும் வித்தியாசமான ஒரு படைமுறையும். அதை நாங்கள் பார்த்தோம்னா தெரியும். மேகா நெல்லிக்காயில பல அற்புதமான மருத்துவ குணங்களும் அதோட எங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது எங்கள் இளத்திலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை வைத்து நாங்கள் அதை சேமித்து அதை நாங்கள் எப்படி அதை ஊறுகாய் செய்து அதை நாங்கள் உணவுகளோட சேர்ந்து உண்ணலாம் என்பதை நாங்கள் இன்றைக்கு செய்முறை விளக்கத்துடன் உங்களுக்கு விவரிக்க இருக்கிறோம். உண்மையாக இப்பொழுது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பற்றி கணேசினி அவர்கள் எங்களுக்கு இப்பொழுது சொல்லுவார். என்ன சொல்ல போறார் என்று பார்ப்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய எஃப்டி வழங்குகின்ற எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் சுவையாமது படைக்க என்று வருகின்றது நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காய் நாங்க குழந்தையிலிருந்து அறிஞ்ச விஷயம்தான். அதிகமான நவ்வியாருக்கு கொடுத்த கனி, அதுல இருந்து அது எவ்வளவு தூரம் முக்கியமானதுன்றத, எவ்வளவு உன்னதமான பொருள் என்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் தாய்நாட்டில் இருக்கிற காலத்தை விட இப்ப அதனுடைய பயன்பாடு கூடுதலாக இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுகின்றது. இன்றெல்லாம் தமிழ் கடைகளில் பார்க்கின்ற போதெல்லாம் எவ்வளவு தேவையான அளவுக்கு நாங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய பயன்பாட்டை அனைவரும் அறிந்திருக்கின்றார்கள். உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு விஷயம். நெல்லிக்காய் ஒவ்வொரு கால பகுதியிலேயும் ஒவ்வொரு காய்கள் பழங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. அவ்வாறு கிடைக்காத காலங்கள்ல அதை நாங்கள் வற்றலாகவோ ஊறுகாய்களாகவோ அதை பதப்படுத்தி பயன்படுத்தி கொண்டிருக்கிற எங்கட மரபுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அதுல ஊறுகாய்ன்னு சொன்னால் எண்ணிலடங்காத வகைகளை நாங்க பார்த்திருப்போம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நெல்லிக்காய் எவ்வளவு குளிர்ச்சியானது, கண்ணுக்கு எவ்வளவு நன்மை அளிக்கின்றது, செரிமான பிரச்சனைகளை தீர்க்கின்றது, சர்க்கரை வியாதியை தடுக்கின்றது என்று சொல்லி பயன்களை சொல்றதுக்கு இன்றைக்கு ஒரு நாளை காணாதான் சொல்ல வேண்டும். அவ்வாறான ஒரு அருங்கனியை நெல்லிக்கனி என்றுதான் சொல்லுவார்கள். அவ்வளவு தூரம் அதற்கு பெருமை அந்த கனிக்கு இருக்கின்றது. அந்த நெல்லிக்காயை நாங்கள் எத்தனையோ விதமாக பயன்படுத்தலாம். அதில் பானமாக தயாரிக்கலாம். அவ்வாறு மரத்திலே பறத்தவுடன் நாங்கள் அதை கனியாகவே உண்டு கொள்ளலாம். அதிலும் பார்க்க நாங்கள் அதை பதப்படுத்தி ஊறுகாயாக இருந்தால் அன்று மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் இன்றைக்கு செய்வோமாக இருந்தால் அது 6 மாத காலம் பழுதாகாமல் பாதுகாத்து வச்சிருக்க முடியும் என்பதனால் அவ்வாறு செய்து வைக்கும் போது எங்களுக்கு நினைத்த நேரம் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் இன்றைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்திருக்கின்றோம். அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வதற்கு பயனை மற்றவர்கள் சொல்லுவார்கள். அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வதற்கான தேவையான பொருட்கள்ல முதலாவது பொருள் இந்த முழு நெல்லிக்காய். இந்த முழு நெல்லிக்காய் நாங்கள் சுத்தமாக கழுவி இலத்தியில எடுத்து வச்சிருக்கின்றோம். அடுத்ததாக இந்து உப்பு, கல்லுப்பாக இருந்தால் நல்லதாக இருக்கும். அதனோடு தனி மிளகாய் தூள், மிளகாய் அரைத்து பவுடராக எடுக்கப்பட்ட தனி மிளகாய் தூள்,
அதனோட எந்த உண்மையே ஒரு நோக்கி குணமளிக்கிற பெரிய ஒரு வைத்தியர் இந்த அஞ்சரைப்பட்டிக்கெல்லாம் இருக்கிறார். அந்த அஞ்சரைப்பட்டிக்கு நாங்க எடுக்கிற விஷயம் இந்த கடுகு. ஏனென்றால் அந்த ஊறுகாயினுடைய சுவையை விட அந்த நறுமணத்தங்களுக்கு ஏற்படுத்தி அந்த சாப்பிட வேணுமென்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துறதுக்கு நறுமணமும் தேவையாக இருக்கிறது. அந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு கடுகையும் வெந்தயத்தையும் எடுத்துக்கொள்வோம். அதன் ஊடாக இன்னும் செரிமான பிரச்சனைகளை நெல்லிக்காயே எங்களுக்கு சரி செய்து விடும். இது என்னென்று சொல்லுவோம், அஜீரணமாகறதுக்காக நாங்கள் பாவிக்கப்படுகின்ற ஒரு பொருள் சொல்லுங்க. திடீரென நான் மறந்து விட்டேன். ஒரு நிமிடம் இதுங்கள். பெருங்காயம். நாங்கள் நெடுக்கவே பார்க்கிற பொருள் அது. நான் இந்த நிமிடத்திலே என்னுடைய நாட்களை வராம விட்டுட்டு ஏனோ இல்லையா, எங்களுடைய உடல் காயங்களை தீர்க்கிறதுக்கு இதை விட ஒரு அருமருந்து இல்லை என்று சொல்லுவார்கள். பெருங்காயம் வீட்டில் இருக்கிறது அவ்வளவு நல்லது. இன்றைக்கு நாங்கள் பவுடர்களாக கடைகளில் வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த பொழுதும் அதுல ஏதாவது கலப்படங்கள் இருக்குமோ என்ற பயத்திலே நான் இலங்கை செல்லுகின்ற பொழுது இவ்வாறான கட்டிகளை அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பெருங்காயத்தை அவ்வாறு பயன்படுத்துவதே இல்லை. அதை சுட்டு அதை பின்னராக பவுடராக பொடி செய்து அதன் பிறகு பாவிப்பது சாலை சிறந்தது. இந்த 3 பொருட்களை நான் சுவைக்காகவும் நறுமணத்துக்காகவும் எடுத்திருக்கின்றேன். அதனூடாக முக்கியமான பொருள் நாங்கள் நல்லெண்ணெய் விட்டுதான் அதை பயன்படுத்த போகின்றோம். அதுக்காக இப்பொழுது அந்த பெருங்காயத்தை சுட்டு எடுத்துக்கின்றேன். அதை பவுடர் செய்ய போகின்றேன். இந்த மண் சட்டியில நாங்க செய்யல அதனுடைய தன்மை இன்னும் கெட்டு போகாம இன்னும் ஆரோக்கியத்தன்மை இருக்கும் என்பதற்காக மண் சட்டியும் எடுத்திருக்கின்றேன். நான் இதை களிப்பாத்திரத்தை எடுத்து அந்த நெல்லிக்காயை முதலிலே அவித்து எடுக்க போகின்றேன். இதை அந்த நீராவியிலே அவித்து எடுத்து அதன் பின்னராக நான் செயற்பாட்டுக்கு வருகின்றேன். அப்பொழுது மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம். வணக்கம். உண்மையாக இந்த நெல்லிக்காய் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்றதை அது நல்ல விளக்கம் எங்களுக்கு தந்திருக்கிறா. உண்மையாக நல்லா தான் இருந்தது. உண்மையா நெல்லிக்காயை நாங்கள் பார்த்தோம்னா நெல்லிக்கனி என்றால் நாங்கள் உண்மையா அரைநெல்லி முழு நெல்லி என்றெல்லாம் சொல்லுவோம். நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட நெல்லி முழு நெல்லியை தான் எடுத்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அரைநெல்லியும் நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க. அது பாடசாலை பருவத்தில் நெல்லி நம்ம சாப்பிட்டு இருப்போம். அந்த நெல்லிக்காயில உண்மையாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு கனி ஒன்று. அதுல ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லக்கூட எங்களுடைய பேச்சாளர்கள் அழகாக எங்களுக்கு இப்பொழுது சொல்லுவார்கள். வாங்க, வேற யார் நிக்கிறீங்களா? இல்ல சிக்கா நிக்கிறீங்களா? சினேகா நிக்கிறீங்களா? ஓகே, இப்பொழுது உங்களுக்கு லிசாலன் அவர்கள். லிசாலன் லைன்ல நிக்கிறீங்களா? நீங்க லிசாலன் அவர்கள் இந்த நெல்லிக்கனியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லுவார். அதுக்கு பிறகு மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். ஓகே, சொல்லுங்க. நீ கதைங்க. நீங்க ஓகே, வாங்க. இனிய மாலை வேளையிலே இந்த அழகிய வாய்ப்பை தந்த அனைவருக்கும் முதலில் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே உங்களுடைய தமிழ் பாரம்பரியத்துல இந்த நெல்லிக்காய் என்றது ஒரு மிகவும் ஒரு பெரும் பங்கு வகித்தாலும், இந்த தமிழ் உணவு முறையில இந்த ஊறுகாய்கள் அதிகம் பங்கு வகிக்கின்றன. நாங்கள் ஊறுகாய் என்ற உடனே அதிகளவான ஒரு பெருந்தொகையான வகைகளை நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. மாங்காய் ஊறுகாய் மற்றும் மாங்காய் ஊறுகாய், சாதாரணமான நாங்கள் எலுமிச்சம்பழத்தில் போடக்கூடிய ஊறுகாய், மற்றது நெல்லிக்காய் ஊறுகாய், அது போன்று இன்னும் எத்தனையோ வகையான ஊறுகாய்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த ஊறுகாய்கள்ல இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் அதிகமாக புழக்கத்துல இல்லாட்டியும் என்று சொன்னா அது நாங்கள் சாதாரணமான ஊறுகாய் தான் இப்ப சமுதாயத்துக்கு தெரியும். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் என்றது உண்மையிலேயே மருத்துவ குணமும் மற்றது சுவையும் நிறைந்த ஒரு ஊறுகாயாக அமைகின்றது. ஆம், இந்த நெல்லிக்காய் என்பது
சாதாரணமாகவே கணேசன் ஏக்கா சொன்ன மாதிரி நெல்லிக்கனி என்று தான் சொல்லுவோம். ஏன்னு சொன்னா அதை வந்து ஒரு என்ன சொல்ற மருத்துவ ரீதியாக அது ஒரு அருமை மிக்க ஒரு உணவு. இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்து அதை ஊறுகாய் வடிவத்துல நாங்கள் கொண்டு சேர்க்கைக்குள்ள வந்து அது எங்களுக்கு இன்னும் அதிக பலன் அளிக்கின்றது. இந்த நெல்லிக்காய் இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து அம்லான்னு சொல்லுவோம். இது வந்து இலங்கை, இந்தியா போன்ற ஆசிய நாடுகள்ல பெருமளவில பெரும் தொகையாக கிடைக்கப்படுற ஒரு கனியாக காயாக அமைகின்றது. இந்த நெல்லிக்காயில வந்து அதிகளவான விட்டமின் சி என்ற பெரிய ஒரு சத்து, விட்டமின் சி வந்து பெரும் மூலாதாரமாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைஞ்சி இருக்குது. இதாலதான் இதை வந்து மருத்துவர்கள் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சிறப்பு மிக்க கனியாக கருதுகின்றனர். இந்த நெல்லிக்காயை பற்றி பார்க்க போனா நெல்லிக்காய் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை அதுகளை தாண்டி நெல்லிக்காய் வந்து மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. இந்த நெல்லிக்காயில இருக்கின்ற நார்ச்சத்து மிகவும் அதிகமான உணவுகள்ல அதிகமான பழங்கள்ல வந்து இந்த நெல்லிக்காயும் உண்டு. இந்த நெல்லிக்காய் வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால அது மலச்சிக்கல் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தவிர்க்க உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, எந்த ஒரு நோயையும் இலகுவாக காய்ச்சல், தடிமன் போன்ற வருத்தங்களை வந்து இலகுவாக எதிர்கொள்ளக்கூடிய சத்து, இந்த சக்தி வந்து இந்த நெல்லிக்காயில இருக்குது. இதுல உள்ள உயர் அளவிலான விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து உடலை எல்லா நோய்களில் இருந்தும் குணப்படுத்தும், எதிர்த்து போராடும். அது மட்டுமல்லாமல் இந்த வயிற்றுப்புழு என்று சொல்லி எங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும், எல்லாருக்குமே அது அந்த பாதையை நாங்கள் கடந்து வந்திருப்போம். சின்ன வயசுல அதிகளவான இனிப்புகள் சாப்பிட்டு இந்த வயிற்றுப்புழு மற்ற சில பல இறைச்சி வகைகளால வந்து வருகின்ற சில அதுக்குள்ள இருக்கிற புழுக்கள் வந்து உடம்புல தங்கி அப்படி உடற்புழுக்கள் வந்து இருக்கிறத வந்து இந்த நெல்லிக்காய் வந்து அதுல ஒழிக்கும் என்று சொன்னா அது இன்றைக்குதான் நானே உண்மையை அதை பற்றி ஆய்வு செய்யக்குள்ள அறிஞர். இந்த மண்புழுக்கு, இந்த வயிற்று புழுக்களை வந்து கிருமிகளையும் வந்து அடியோடு அழிக்க உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பிளட் பிரஷர் இருக்கிறார்களுக்கு, உயர் குருதி அழுத்த இருக்கிறார்களுக்கு அது இரத்த அழுத்த கட்டுப்பாட்டாளராக இந்த நெல்லிக்கனி செயற்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த நெல்லிக்காய் வந்து பிளட்ல இருக்கிற, ரத்தத்துல இருக்கிற அதிகளவான கொழுப்புக்களை வந்து கட்டுப்படுத்தி இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தி உடலை சீராக இயங்க வைக்க உதவுகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த பிளட்ல இருக்கிற, உடம்புல இருக்கிற இந்த பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் வந்து இந்த நெல்லிக்கனி அடியோடு ஒழிக்கிறதுல உதவுது. ஆகவே இந்த நெல்லிக்கனி மற்றது என்னன்னு சொல்றது, ஒரு அருமையான உணவு. இத மருத்துவ ரீதியாக இன்னும் எத்தனையோ பல சித்தர்கள் அதை வந்து ஆரம்ப காலங்களிலேயே வந்து இதன் மகத்துவத்தை சொல்லி அதன் மூலமாக பல வகையான உணவுகளையும் தயாரித்து உண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே நெல்லிக்கனியை அருந்தி ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. அழகாக அந்த நெல்லிக்கனியை பற்றி அழகான அதில் உள்ள மருத்துவ குணங்களையும் அதில் சத்துக்களையும் அழகாக நிசான் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார். இப்பொழுது கணேசனி அவர்கள் என்ன செய்கிறார் என்று அவர் பக்கம் போய் பார்ப்போம் என்ன நடக்குது என்று. இப்பொழுது இந்த மண் சட்டியில வந்து வெந்தயத்தையும் கடுகையும் கடுக்கி விடாமல் அப்படியே பொன்னிறமாக மெல்லிய தீயில வறுத்து எடுத்திருக்கிறேன். அவருடைய அந்த சட்டியின் சூட்லயே அவர் இன்னும் கொஞ்சம் முறுப்பா வறுபடுத்தி கொண்டிருப்பார் ஒரு 2 நிமிஷத்துல. இப்ப நான் வந்து பெருங்காயத்தை அப்படியே உரல்லையே போட்டு இடிச்சு பவுடராக எடுத்திருக்கிறேன். இந்த அளவு காணிது எனக்கு கூட சின்ன அளவு தான், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுலதான் நெல்லிக்காய் எடுத்தபடியா இது காணும். அதே போல நான் இந்த எடுத்த வெந்தயத்தையும் கடுகையும் ஒரு கொஞ்சம் சூடாரைல வந்து திருப்பி அதே போல பவுடர் ஆக்கி எடுக்க போறேன். நீங்க பார்க்கலாம். இப்ப வந்து நெல்லிக்காய் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்ப்போம். கலர் கொஞ்சம் மாறி கொண்டு வந்துட்டு
நாங்கள் வந்து கேட்கல என்ன சில நிமிடங்கள் அவிஞ்சு சொன்னா தானாக வந்து இதெல்லாம் பிரிஞ்சு வருவினோம். அப்ப அந்த டைம்ல நாங்கள் எடுத்து அவை கொஞ்சம் மாற விடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்க நாங்கள் திருப்பி அதை செய்முறைக்கு இறங்கலாம். இப்ப நான் இந்த வெந்தயத்தையும் கடுகையும் பொடி செய்ய போகிறேன். நன்றி நன்றி நன்றி. அழகாக விவரித்தார் நெல்லிக்காயில் எப்படி ஊறுகாய் செய்கிறது என்பதை இப்ப உங்களுக்கு செயல்முறையாக செய்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். உண்மையாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த உணவு வகையில உண்மையாக நாங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிடுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு உணவாக இருக்கிறது. நாங்கள் உணவுகளோட நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அதன் டேஸ்ட் ஒரு விதமான எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கின்றது. நாங்கள் சில நேரத்தில் பார்ப்போமா இருந்தால் நாங்கள் சிறு வயசுல இந்த நெல்லிக்காய் கனியை அதுவும் எங்களோட வெயில் உள்ள ஒரு எங்களோட கண்ட்ரியில நாங்கள் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு அது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும். உண்மையாக அந்த நெல்லிக்காய் கனியை நாங்கள் பறித்து அதை உண்ணும் பொழுது அதன் சுவையோ நாங்கள் எண்ண முடியாது. ஒரு உணவு வகையில உண்மையாக இது ஒரு மாபெரும் ஒரு சாதனையை படைக்குது. என்னவென்றால் உண்மையாக இந்த நெல்லிக்கனி எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வரப்பிரசாதத்தை நல்ல ஒரு அதான் எங்களோட உடம்புக்கு ஒரு அதே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கு நல்ல ஒரு கனியாக எங்களுக்கு இருக்கிறது. இதன் மூலம் உண்மையாக இதை சில ஆட்கள் இதை சாப்பிட்டு டயபெட்டிக் உள்ளாக்கள் இதை ஜூஸ் போட்டு குடிப்பதன் மூலமும் அவர்களுக்கு அந்த டயபெட்டிக் குறையும் என்றும், அதாவது நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இந்த நெல்லிக்கனியை ஒரு நாளைக்கு, அதாவது நான் ஒரு இணையதளத்தில் வாசித்தேன், ஒரு நெல்லிக்கனி நீங்க சாப்பிடுவீங்களா இருந்தால் உங்கள் வாழ்நாளிலே ஒரு நாளை நீங்கள் கூடுதலாக வாழக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு இதை படிச்சு பார்த்தேன். அவ்வளவுக்கு ஒரு மகத்துவமான எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் கூட நாள் வாழ வேணுமா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டாலே காணும் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையாக இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு மாபெரும் ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு எங்கள் உடலுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்குற ஒரு கனியாகத்தான் இருக்கிறது. இதை நாங்கள் ஊறுகாய் போட்டு வைத்து 6 மாசமோ 3 மாசமோ இதை சாப்பிடும் பொழுது எங்கள் உடம்புக்கு இதுக்கு இன்னும், அதாவது நாங்கள் அது கிடைக்கிற காலத்திலே, அது கூடுதலாக கிடைக்கிற ஒரு காலத்திலே அதை சேமித்து நாங்கள் ஊறுகாயா போட்டு இதை சாப்பிடும் பொழுது உண்மையாக எங்களுக்கு பணமும் சேமிக்கப்படுகிறது, எங்கள் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கின்றது, நோய் நொடி இன்றி வாழக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அதே மற்ற பேச்சாளர் இன்றைக்கு லோன் வீக்கர் என்ற வழியால் சில கொள்ளைக்கு போயிருப்பார்கள் என்றாலும் மற்றவர்கள் வரவில்லை. யாரும் லைன் நிற்கிறார்களோ சொல்லுங்க நெல்லிக்காய் பற்றியோ. மற்றது இந்த ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சியின் படி, மருத்துவ ஆராய்ச்சியின் படி இந்த நெல்லிக்காய் வந்து புற்றுநோய்க்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சி, ஒரு மருத்துவ மூலப்பொருளாக அது இப்ப அதை கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறது. இந்த ஆங்கில மருத்துவ ஆராய்ச்சிகளின்படி நெல்லிக்காயில வந்து புற்றுநோயை தடுக்கும் தன்மை உள்ளதா. மற்றும் அது மட்டும் இல்லாம இந்த உண்மையிலேயே நாங்க இந்த ப்ரொடக்டுகள்ல பார்த்தா தெரியும், இந்த அம்லா ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி நெல்லிக்கனியை பயன்படுத்தி எத்தனையோ வகையான ப்ரொடக்ட் வந்துட்டு, ஆயில் வந்துட்டுது, அந்த பேஸ்ட் மாதிரி வந்துட்டுது. நெல்லிக்கனியை பயன்படுத்தி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்ப தயாரித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த தோல் பிரச்சனை மற்றும் முடி விழுதல் பிரச்சனை, முடி ஒளிர்ச்சி இன்மை ஆகியவற்றுக்கு இந்த நெல்லிக்காய் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக அமைகிறதா. ஆகவே இந்த நெல்லிக்கனியை வந்து நாங்கள் இப்படி பல வகையான ப்ரொடக்டுகள்ல பாவிக்கல, நாங்கள் அதை வந்து ஒரு உணவாக அன்றாட உணவுல வந்து அதை சேர்க்கிறதால உண்மையிலேயே எத்தனையோ விஷயமான நன்மைகள், நான் முதல்ல சொன்னால் நீங்களும் சொல்லி இருக்கிறீங்க, அது எத்தனையோ வகையான நன்மைகள் இருக்குது. அப்ப இதை வந்து நாங்கள் ஒரு பதப்படுத்தி ஒரு புதிய ஒரு உணவு முறைகள்ல நாங்கள் இந்த நெல்லிக்கனியை அறிமுகம் செய்யக்குள்ள இப்ப இருக்கிற சந்ததிகளுக்கும் அது உண்மையா தெரிய வேணும், அவர்களும் அதை பாவிக்க தொடங்க வேணும். ஆகவே அவர்கள் அதை பாவிக்க தொடங்கினா
எத்தனையோ கெமிக்கல்ஸ் எல்லாம் இப்ப வருது. இந்த மருந்து வகைகள், முடி கொட்டுறதுக்கு ஒரு மருந்து, முடி கொட்டாததுக்கு ஒரு மருந்து, மற்றது எத்தனையோ வகையான சுவை ஊட்டிகள், இவை எல்லாத்தையும் தவிர்த்து இந்த இயற்கையான உணவு முறைக்குள்ள நாங்கள் உண்மையா வருவோமே. ஆனால் இந்த பதப்படுத்தப்பட்ட இந்த மாங்காய் ஊறுகாய், இந்த எலுமிச்சம் ஊறுகாய், இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் போன்ற எத்தனையோ வகையான உணவுகளை நாங்கள் பாரம்பரிய முறையில தயாரிக்கப்பட்ட உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இன்றும் சமைத்து கொண்டிருக்கப்படுற உணவுகளோட நாங்கள் அதை பாவிக்க தொடங்கினோம்னா உண்மையிலேயே இந்த உலகில நோய் நொடிகள் முற்றாக அழிந்துவிடும். ஆகவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் எத்தனையோ வருத்தத்துக்கு ஒரு மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனியை நாங்கள் பதப்படுத்தி ஒரு சுவைத்து அதை ஒரு ஊறுகாயாக சுவைத்து அன்றாட வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் என்றது என்ற கோரிக்கையாக விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி லேசானவர்கள் அழகாக சொன்னார். உண்மையாக இது ஒரு எங்களுக்கு உண்மையாக ஒரு அற்புதமான ஒரு கனி என்று. அதாவது அந்த நெல்லிக்கனியில எவ்வளவு ஒரு பிரயோசனம் இருக்குது, அதை எப்படி நாங்கள் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்த உண்மையாக அவர் சொன்னதுன்னு பார்க்க போற காலையிலிருந்து ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்டாலே நீங்கள் மற்ற குளிசிகள் போடுறதுக்கு ஒன்றும் போட தேவை இல்லை என்ற அளவுக்கு அவர் எங்களுக்கு சொல்லிட்டு போகிறார். உண்மையாக நெல்லிக்கனி உண்மையாக நாங்கள் பார்க்கும் பொழுது நல்ல அவர்கள் சொல்லுங்க. இல்ல, எனக்கு சில நிமிடங்கள் தேவையாகத்தான் இருக்கின்றது இந்த நெல்லிக்காய் அவியறதுக்கு. இப்பொழுது வாங்க. அப்ப சினேகா அவர்கள் வந்திருக்கீங்களா? இப்பொழுது இது நெல்லிக்காய் அந்த பிளவுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்டேஜ்ல நாங்கள் அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். வாங்க, நீங்க சொல்லுங்க நெல்லிக்கனியை பற்றி, நெல்லிக்காய் ஊறுகாயை பற்றி. இன்றைக்கு எங்கள் சமுதாயத்துக்கும் எல்லோரும் மறந்திருப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். புலம்பெயர் நாடுகள்ல இதன் பயன்பாடுகள், இதன் செய்முறைகளை மறந்திருப்பார்கள். அதை நாங்கள் திருப்பி தூசு தட்டி எடுத்து வழியாக கொண்டு வருகிறோம். நீங்கள் என்ன சொல்லுறீங்க? சொல்லுங்கள் சினேகா அவர்களே. புலம்பெயர் நாடுகள்ல மட்டுமல்ல, ஈழத்திலையும் அப்படித்தான் இந்த ஊர்கா அது மாதிரி நிறைய கலைகள் எல்லாமே ஒரு மறுவிவர ஒரு விஷயமா தான் காணப்படுது. ஏன்னு சொன்னா இப்ப எல்லாமே அப்டேட் தானே. அப்ப எங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிட்டோம். எங்களுக்கு ஊர்கா பத்தி உண்மையாவே ஒரு நாலேஜ் இல்லைன்னு தான் நாங்க சொல்லணும். இருந்தாலும் இந்த புளிப்பு விஷயங்களை பகுப்புல நாக்கு லைட்டா எச்சில் விடுற மாதிரி இந்த நெல்லிக்காய், மாங்காய் அதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு எச்சு விடுறதான். அந்த வகையில இப்ப நான் நெல்லிக்காண்டக்குள்ள கீழ்காய் நெல்லி இருக்கு, பெரிய பெரிய நெல்லிக்காய். இன்னொன்று குட்டி குட்டி நெல்லிக்காய் ஜாம்பலம் மாதிரி இருக்கு. அந்த நெல்லிக்காய் 2 இருக்குது. 2 நெல்லிக்காவுமே டேஸ்டா இருக்கு. ஆனா அந்த பெருசா இருக்குமே கீழ்காய் நெல்லி, அவர் என்னன்னா கொஞ்சம் ஸ்டார்ட்ல கொஞ்சம் கசப்பா இருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் சாப்பிட்டு போகல இனிப்பு வரும். அது சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிச்சாலும் இனிப்பா இருக்கிறது. எங்கட ஊர்ல ஆயுர்வேதிக் ஷாப் 2 இருக்குது. பரஞ்சோதி கடைண்டு இன்னொன்று இது இருக்கு. அதுல பரஞ்சோதி கடையில போனோம்னு சொன்னா அந்த பெரிய கீழ்காய் நெல்லி தேசிக்காலையும் சின்ன நெல்லிக்காவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி டொஃபி எல்லாம் விற்கிறவங்க கேட்டா. அதோட மட்டும் இல்லாம இப்ப எங்களுக்கு நாங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல எங்களுக்கு பாடம் மட்டும் ஞாபகம் நிக்கிறது இல்ல. அதனால ஒரு என்ன செய்யறேன்னு சொன்னா டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடுங்க பிள்ளைகள். நெல்லிக்காய் நல்ல மூளை வளர்ச்சி கூட. உங்களுக்கு தெரியாத நெல்லிக்காவுக்காகத்தான் ஔவையார் அதிகமானுமே அந்த காலத்துல பெரிய போராட்டங்கள் எல்லாம் நிகழ்த்தி இருக்காங்கன்னு சொல்லி மக்களுக்கு சொல்றவங்க. உண்மையாவே நெல்லிக்காய் ஒரு நல்ல மண்ணான்னு சொல்லணும். உடம்புக்கும் சரி உளத்துக்கும் சரி. அதை பார்க்கக்குள்ள ஒரு ஆசை வர்றது எங்களுக்கு. என்ன சொல்றது, அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்குள்ள எல்லாம் ஒரு நல்ல ஆசை தான் வர்றது. அது மாத்திரம் இல்லாம இப்போ உடம்பு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஒரு செயற்கையான ஒரு நோய் எதிர்ப்பு காரணி உடம்புல உச்செலுத்தி வருத்தத்தை நிவாரணப்படுத்துறதை விட இயற்கையாகவே எங்களோட உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு வருத்தமே வராது. அப்ப நாங்க அதிகமா விட்டமின் சியை எங்களுக்கு காய்ச்சல் போனாலும் சரி, இது என்ன வருத்தம் போனாலுமே இரும்பு குளுசையும் விட்டமின் சியும் தருவாங்க. ஏன் இந்த விட்டமின் சி இருக்குன்னு சொன்னா இரும்புன்றது எங்களோட உடம்புல நார்மலா செயற்படாதான். ஒரு
சி, அதாவது ஒரு புளிப்பு சத்து இந்த இரும்பு வந்து எங்களோட உடம்போட ஒட்டுமா. அதனால இந்த விட்டமின் சி என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே விலகவில்லை, அதுல இருக்கிற சத்துக்களை வந்து எங்களோட உடம்புல எடுத்துக்கொள்றதுக்கு உதவியா இருக்குமா. அதனால முடிஞ்ச வரைக்கும் புளிப்பு சத்து இருக்கிற உணவுகளை வந்து சாப்பிட சொல்லித்தான் மருத்துவரும் வந்து சஜஷன் செய்திருக்காங்க. அது மாத்திரமே இல்ல, இப்படி நிறைய உடம்புல நல்ல காரணிக்கு உளத்துக்கு நான் என்னன்னு சொன்னேன்னா, அந்த ஸ்கூல் படிக்கிற டைம்ல பெண் பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட வீட்டு நெல்லிக்காய் காய்க்கிற சீசன் வந்தா நெல்லிக்காய் வாங்கி கொண்டு வருவாங்க. அப்ப நாங்க பார்ட்னர்ஷிப்ல என்ன செய்யறோம்னா, நான் கொச்சிக்காய் தூள் தான் வளமையா கொண்டு போவேன், இன்னொரு புள்ள உப்பு கொண்டு போகும். அப்படி அப்படி ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து அதை ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சாப்பிடக்குள்ள அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அதனால நெல்லிக்கனியால வந்து உடல் மட்டுமில்ல உடம்பும் வந்து சிறப்பாத்தான் இருக்குன்னு நான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் உண்மை, நிதர்சனமான உண்மைன்னே சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி. சினேகா அவர்கள் தனது படித்த பருவத்தை, பழைய பருவத்தை வடிவார் நினைவூட்டி எங்களுக்கு சொன்னார். உண்மையா நெல்லிக்கனியில உள்ள சுவையையும் அது இந்த மகிமையையும் பற்றி அழகாக எங்களுக்கு எடுத்துரைத்துள்ளார் சினேகா அவர்கள். உண்மையாக பார்க்கமா இருந்தால் நானும் இதுவரைக்கும் ஒரு புளிசையும் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த நெல்லிக்கனி சாரை ஒரு கிழமைக்கு 2 தடவை வேண்டாலும் குடிப்பேன் நான். அதனால எனக்கு இந்த டயபெட்டிக் புளிசியில வந்து நான் இதுவரைக்கும் பாவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த நெல்லிக்கனியில ஜூஸ் அடித்து ஒரு கிழமைக்கு 2 தடவை வேண்டாலும் நான் குடித்துக் கொள்வேன். அவ்வளோத்துக்கு இந்த நெல்லிக்கனியில அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது என்றதை நானும் சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த இன்னும் மகிமையும் செயல்முறையை பற்றி கணேசன் அவர்கள் சொல்ல போறார்களா? நீங்க பார்த்திருப்பீங்கள், இந்த நெல்லிக்காயாக இருக்கின்ற பொழுது அது நாங்கள் இப்ப எங்களுக்கு எவ்வாறான வடிவம் போனோ பிடித்து வெட்டி எடுக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அது தன்னோட அந்த வில்லைகளாக அழகாக இருக்கு, பூ மாதிரி பிரிஞ்சு தந்த வாட்டுக்கு அவர் வந்திருப்பார். அதுல சிறிய சிறிய பகுதிகளாக நாங்க வரை பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்பொழுது அந்த விதைகளை நீக்கி எங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த நெல்லிக்கனிகளை எடுத்திருக்கிறேன். இனி நாங்க ஒரு பாத்திரத்துல விட்டு செய்முறைக்கு போவோம். இது ஒரு சிறந்த எத்தனையோ பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு மட்டுமில்ல பெரியவர்களுக்கு இந்த சரியாக மலம் கழிவது என்ற பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதுக்கு இந்த ஆங்கில மருந்துகளை நாங்கள் எடுத்தாலும் பக்கத்து நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது மிகச்சிறந்த ஒரு மற்றது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்துகின்ற ஜீரண சக்தியை அவ்வளவு தன்மையை ஏற்படுத்துகின்றது. ஞாபக சக்தி, ஒரு ஜூஸ் அடிச்சு குடிக்கிறதுக்கு நெல்லிக்காய் வாங்குறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லாட்டாலும் கூட இரவுல என்ன செய்ய வேணும்னா ஒரு நெல்லிக்காய் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு அந்த தண்ணியை நாங்க பிள்ளைகளுக்கு அப்படியே குடிக்க சொல்லுவமாக இருந்தால் அது கூட அந்த குழந்தைகளுடைய ஞாபக சக்தியை தூண்டுகிறதாம். அவ்வளவு தூரம் அந்த என்ன சொல்லுவார்கள், பூவோட சேர்ந்த நாறு மணக்குமண்டு அந்த நெல்லிக்காய் இருந்த தண்ணீர் கூட அவ்வளவு மகிமை, அது ஜூஸாவே அடிக்க தேவையில்லை. அப்படியான ஒரு அரும் கனி, ஒரு பொக்கிஷத்தை தான் நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எவ்வளவு சொல்லடங்காத விஷயங்கள் இருக்குது. இந்த ஹீமோகுளோபின் அளவு வந்து சிலருக்கு எவ்வளவுதான் சாப்பிட்டேன்னு என்ன செய்தாலும் சிலர் சோகமாக இருப்பார்கள், சோர்வு குணங்கள், துடியாட்டம் இருக்காது பிள்ளைகள், அவர்களுக்கெல்லாம் இந்த ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கு. இது வந்து சரியான ஒரு மருந்தாக வைக்கி இருக்கின்றது. நாங்கள் இந்த மருந்து சொல்லி நாங்க எடுக்கின்ற மூலிகையில இன்றைக்கு எடுத்த இந்த சிறப்பான மூலிகை தனியா வெறுமனே தலைமயிரப்ப வேணும் என்றும் இல்லாமல், ரத்தத்தை சுத்திகரிக்க வேணும் என்று இல்லாமல், இன்றைக்கு எந்த ஒரு வைத்தியிட்ட போகைக்கே முதல் டீடாக்ஸ் பண்ணுங்க உடம்பு, அதுக்கு பிறகுதான் நாங்கள் நீங்க பாவிக்க போற மருந்து உங்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்ல இயற்கை மருத்துவத்துல எல்லாரும் சொல்லுவார்கள். நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை, இதை தினமும் ஜூஸ் அடிச்சு கொடுத்தோ அல்லது இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கொண்டாலே அதான டீடாக்ஸ் பண்ண உடல்ல இருக்க நச்சு கழிவுகளை அதை தானாக வெளியே விடும். அப்ப எல்லா விஷயத்தையும் நாங்கள் கைக்குள்ளேயே வச்சு கொண்டிருக்க என்னத்துக்கு மருந்து என்று சொல்லி ஆதி காலத்துல இருந்தவரை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக இல்லை. இந்த இயற்கையில கிடக்கிற விஷயங்களை அவை எடுத்துக்கொண்டதால நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் செய்முறைக்கு இறங்குவோமா, நீங்கள் அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாத்திரம் எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, நன்றி நன்றி, அழகாக உங்களுக்கு மண் சட்டியை நான் அதுல எடுத்து அதை சூடாக்கி கொண்டு. ஓகே, சிசிகா அவர்கள் நிக்கிறீங்களா? வாங்க வாங்க சிசிகா, நீங்க சொல்லுங்க, பள்ளிக்கூட பருவத்தில் நெல்லிக்காயை பற்றி நீங்க ருசிச்சதையும் உங்கள் அனுபவங்களையும் அதோட திறமைகளையும் எடுத்து சொல்லுங்க. நீங்க அனைவருக்கும் வணக்கம்.
அதாவது பொதுவாக நெல்லிக்காய் சொன்னாலே எங்களுக்கு அறியாமலே ஒரு உணர்வு ஒன்று தானாவே வரும். அது நாங்க எந்த நேரத்துல சொன்னாலும் தெரியாது. அது அப்படியான ஒரு தூண்டல் ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இப்ப வரைக்கும் இருக்குது. நெல்லிக்காய் சொன்னாலே நாங்க அது வேலை நேரத்துல இருந்தாலும் சரி, பாடசாலை நேரமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விதமான ஒரு உணர்வு கொண்டு வரும். நெல்லிக்காவா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நெல்லிக்காய்ன்றது எங்களோட வாழ்க்கையில ஒரு பின்னி பிணைஞ்ச வண்ணம் தான் காணப்படுது. அப்ப இப்படி இருக்கக்குள்ள இந்த நெல்லிக்கால ஊர்கா என்று சொல்லக்குள்ள அது இன்னும் சுவையை கூட்டக்கூடிய வகையில தான் இருக்குது. இப்ப பொதுவாக ஒரு உணவு தயாரிச்சா அதுக்கு இப்ப நிறைய கறிகள் தேவை. இப்ப மரக்கறி உணவாக இருந்தா அதிக அளவான கறிகளை சேர்த்து சாப்பிட்டாதான் அது ஒரு சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இதே நெல்லிக்காய் ஊறுகாய்ன்னு சொல்லக்குள்ள தனியாக சாதத்தோட கூட பிணைஞ்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சுவையானதாகத்தான் இருக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காய் சோறோட மட்டுமண்டி இல்ல, அனைத்து வகையான உணவுகளோடையும் ஒரு சைட் டிஷ் மாதிரி சாப்பிடுறதுக்கு ஒரு இனிமையாகத்தான், அதாவது ஒரு வகையான சுவையாகத்தான் இருக்கும். அது தோசையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ரொட்டி பராட்டா அப்படி எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி, அது நெல்லிக்காய் ஊறுகாவை தொட்டு சாப்பிட்டா அது ஒரு வேறு வகையான சுவையாகத்தான் இருக்கும். ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். எனக்கு அந்த சுவையை மறக்க முடியாது, அவ்வளவு ஒரு சுவையாக இருக்கும். எங்களோட அம்மா தான் எனக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு தந்திருக்கா. அது என்னன்னா எங்களோட உறவினர்கள்ட வீட்டு ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது. அப்ப அவங்க தந்தவங்க. அப்ப அதை சாப்பிட்டு இல்லாத கட்டத்துக்கு அப்ப அம்மா சொன்னா, உங்களுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு தர்றேன்னு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குமெண்டு. அப்ப நாங்க ஃபர்ஸ்டா இது செஞ்சாங்க, நெல்லிக்காய் ஊறுகாய்ன்னு சொல்லக்கூட. நெல்லிக்காய் சம்பல் போட்டு சாப்பிட்டா அது எங்களுக்கு தெரியும் எவ்வளவு சுவையாக இருக்குமெண்டு. நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டா நல்லா இருக்குமோன்னு பயந்து நாங்க முதல்ல. அதுக்கு பிறகு அம்மா செஞ்சு தந்ததுக்கு பிறகு நான் ரொட்டியோட தான் அதை வச்சு சாப்பிட்டேன். நான் முதல்ல சுவை அருமையாகத்தான் இருந்தது. எனக்கு அதோட பிடிச்சு போயிட்டு. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பொதுவாக நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. இப்ப நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், இந்த அல்சர், அதாவது இந்த குடற்புண் இருக்கிறவங்க இந்த அமிலம் இருக்கும் ஊறுகால, அமிலம் சேர்க்கப்பட்டிருக்கும், அதனால இந்த புளிப்பு சுவைகள் உரைப்பு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்படி எல்லாம் இல்ல. அது ஒரு வகையான கட்டுக்கதையாகத்தான் இருக்கும். ஒரு மக்களும் தங்கட பழக்க வழக்கங்களுக்கு ஏத்த மாதிரி உருவாக்குறதுதான் ஒவ்வொரு விஷயங்களும். அதே மாதிரிதான் இந்த அல்சர் இருக்கிறார்கள் இப்படி நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடுறது குடல் புண்ணை மேலும் அதிகரிக்கும், அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்ல. இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதால அவங்களோட குடல் புண் கூட குணமாக கூடிய சக்தி இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு இருக்குதுன்னு சொல்லி விஞ்ஞான ரீதியாக நிரூபணம் செஞ்சிருக்காங்க. ஆகவே இந்த குடல் புண் இருக்கிறார்கள் இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை தங்களோட உணவுல சேர்த்து கொண்டா அந்த அல்சர் பிரச்சனையில இருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய சக்தி இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு இருக்குது. அதே மாதிரி இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த குழந்தை பிறக்க இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த குமட்டல் வாந்தி, அதாவது சக்தி வர்ற நேரத்துல இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை இந்த மணத்தை முகர்ந்து பார்த்த உடனே அவங்களுக்கு வர்ற இந்த குமட்டல்கள் எல்லாம் நீங்கி போயிடும் சொல்லுறாங்க. அப்ப அதுக்கும் ஒரு நிவாரணியாக இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது. இப்படி எல்லாம் பார்க்கக்குள்ள இந்த நெல்லிக்காய் ஊறுகாலையும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதான்றது பெருமளவான மக்களுக்கு தெரியப்படுறது இல்ல, சமுதாயத்துல தெரியப்படுறது இல்ல. அதாவது மூதாதையர்கள் இருக்கிற வீட்டுலண்டா பொதுவாக இந்த விஷயங்கள் அறியப்படும். ஆனா எங்கட காலகட்ட பகுதிகள்ல இந்த இதுக்குள்ளேயும் இவ்வளவு ஒரு விஷயம் இருக்குதான்றது தெரியறது இல்ல. போற வாக்குல ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்தா அதை ஆஞ்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு போறாங்களே தவிர நெல்லிக்காய் ஊறுகாய் எல்லாம் போட்டு சாப்பிடுறது குறைவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி அதிகளவான மக்கள் சாப்பிடுறது இல்லை. அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாம தான் இருக்கு. நாங்க சொன்னாலும் நெல்லிக்காயையும் ஊறுகாய் போடுறவங்களான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொதுவாக இந்த எலுமிச்சை ஊறுகாய், அடுத்தது இந்த வெள்ளைப்பூடு ஊறுகாய், பத்தடிக்கு இந்த மாங்காய் ஊறுகாய், இவ்வளவுதான் தெரியும். இந்த நெல்லிக்காயையும் ஊறுகாய் போடுற விஷயம் என்ற ஒன்று இந்த மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு தெரியப்படுறது இல்ல. ஆகவே இந்த நெல்லிக்காயையும் இவ்வளவு வகையான மகிமைகள் இருக்குது. இதை சாப்பிடுறதால எங்களோட உடலுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு கூறி எனது தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி சிறுதிக்கா. அழகாச்சு நேர்மையாக. அதாவது நம்ம அந்த பழைய தூசு தட்டி எடுத்து நாங்கள் புதுசாக்குறது போல
நெல்லிக்காயை பற்றி, அதாவது எல்லோரும் மறந்திருப்பதாக நெல்லிக்காயில் ஊறுகாய் செய்து சாப்பிடுவது என்பதை அழகாக எங்களுக்கு சொல்லிட்டு போனா, அந்த நெல்லிக்காய் ஊறுகாயில் உள்ள பிரயோஜனத்தையும் அதோட அந்த இதில் உள்ள சத்துக்களையும் அலங்களுக்கு அழகா சொன்னார். உண்மையாக அந்த நெல்லிக்காய் என்று சொல்லும் பொழுதே எங்களுக்கு வாயில உண்ணீர் சுரக்க தொடங்கிவிடும். அப்படியான ஒரு நல்ல ஒரு கனியை இந்த ஒரு சுவை அமுது நிகழ்ச்சியில நாங்கள் எடுத்து எங்கள் மக்களுக்கு கொண்டு சென்றதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்குது. அழகாக இந்த நெல்லிக்காயை பற்றி எங்களுக்கு விளக்கத்தை தந்து சென்றுள்ளார் சிதுசிகா அவர்கள். இப்பொழுது நாங்கள் எங்கள் செய்முறைக்கு வருவோம். கணேசனி அவர்கள் என்ன செய்கிறான்றதை பார்த்துக் கொள்வோம். நிச்சயமாக. இப்பொழுது நல்லெண்ணெய் பாத்திரத்துல சட்டியில வந்து சூடாகிட்டது. இந்த ஊறுகாய் என்று சொல்லிக்க மிளகாய் தூள் உரைப்பின் அளவும் உப்பின் அளவும் சாதாரண சமையலை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்பொழுதுதான் அது கெட்டு போகாமல் ஊறி அந்த சுவையெல்லாம் எங்களுக்கு அதிகரித்து காட்டும். இப்ப இந்த மிளகாய் பவுடர் போட்டுட்டேன். அதை விட இந்த நாங்கள் கடுகும் வெந்தயமும் அரைச்ச பவுடர், அதோட பெருங்காயத்தின் பவுடர் இவ்வளத்தையும் நாங்கள் அதோட சேர்த்து போட்டுக்கொள்றோம். இது தீய வந்து அதிகப்படுத்திடக்கூடாது. அந்த டக்கு எரிஞ்ச மனம் மாதிரி ஒண்ணு வேணும். மிதமான தீயில அந்த பச்சை வாசனை இல்லாம, மிளகாய் இந்த பச்சை வாசனை இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இதுக்கு நாங்கள் இப்ப வந்து நெல்லிக்காயை சேர்ப்போம். அவ்வளவு நேரத்தன்மையும் இதுல கூட இருக்கிறதால வந்து இப்பொழுது எல்லாத்துக்கு நாங்கள் அந்த கோதுமை பாவிக்கின்றோம். நேரத்தன்மையில மகட்டி விட்டு பாவிக்கிறதாலதான் அந்த சர்க்கரை வியாதிகள் அதிகமாக எல்லோரையும் பற்றிக்கொள்கின்றது. அப்ப வைத்தியர்கள் பரிந்துரைக்கிறார்கள் வந்து நேரத்தன்மை உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள்டா இது சாலை சிறந்த உணவாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்து சேர்த்துக்கொள்வோம். கூடுதலாக சேர்க்கின்றது ஒன்று நினைக்க வேண்டாம். அந்த உப்பு அளவும் மிளகாயின் அளவும் கூடுதலாக எடுக்கல வந்து அது கெட்டு போகாது. அந்த ஊறுகாய் என்று சொல்லிக்க அவை கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். இந்த ஊறுகாய் நாங்க இப்ப சாப்பிடறதுல இப்ப சாப்பிட கொஞ்சம் உரைப்பு தன்மை அல்லது தூள் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் உண்டாக்கும். இது அப்படியே அந்த எண்ணெய் இதுல இருக்கிற நல்லெண்ணெய் சேர்த்திருக்க உள்ளீடுகள் எல்லாம் ஒன்றோடு சேர்ந்து திரண்டு அது நாளைக்கு நாங்கள் எடுத்து சாப்பிடுகிற பொழுது அதனுடைய சுவை இன்னும் நல்லாக இருக்கும். உண்மையே இது சுவையை தனியே நாங்க பார்க்கணுமாக இருந்தா கரைகளோட சேர்க்காம தனிய வெறும் சோறை எடுத்து அதில் சுட இதையும் நாங்கள் போட்டு நல்ல பசியும் இருக்க சாப்பிட்டா உண்மையாகவே இது ஒரு தேவாமிர்தம் என்று தான் சொல்ல வேண்டும். நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அப்ப அதுல நான் செய்யணும் என்ன இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பமா போயிட்டு நான் செய்து பண்றது. கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு காணும். எல்லாரும் போயிட்டு பாக்குறதுக்கு எல்லாரும் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிறதால சொல்லிட்டு பார்க்கல இன்றைக்கு. ஆனா பெரிய கடினமான ஒரு வேலை திட்டம் இல்லை. மிக சொற்ப நேரத்துல செய்து முடிக்கலாம். ஒரு பார்த்தவர்கள் சிறியவர்களாக இருந்தா கூட செய்து கொள்ளலாம். இந்த செயற்பாடுகள் மிக இலகுதான். இதை இந்த மெல்லிய நெருப்பிலை விட்டு அந்த எல்லா பொருட்களும் ஒன்றோடு உண்டு வேற அளவுக்கு மெல்லமாக பொறுமையாக நாங்கள் கிளறி விட்டோமாக இருந்தால் குறித்த நேரத்துல எங்களுடைய ஊறுகாய் தயாராகிவிடும். நன்றி நன்றி நன்றி. அழகாக உண்மையாக இந்த ஊறுகாய சாதத்தோடும் அதோடும் இன்னும் தோசையோடும் தொட்டு சாப்பிடும் பொழுது ஒரு தனி சுவை அந்த உணவுக்கே உருவாகும் என்பதை அழகாக இப்பொழுது சரியும் சிதுசிகா அவர்களும் எங்களுக்கு சொல்லிட்டு போனா. உண்மையாக நல்லாதான் நல்ல ஒரு உணவு. அதை நாங்கள் சாப்பிடும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அது இந்த சுவையோ ஒரு அமுதம் மாதிரி இருக்கும் என்பதை அழகாக சொல்லிட்டு போறா. உண்மையாக அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கே இப்போ சாப்பிட வேணும் மாதிரி தான் கிடக்குது. ஆனா ஒரு நாள் அதை வெச்சு விட்டு சாப்பிட்டா தான் அதோட ருசியும் அதோட பதவும் நல்லா இருக்கும் என்றதை கணேசனி அவர்கள் எங்களுக்கு சொல்லிட்டு சென்றார். இப்பொழுது யாராவது இதை பற்றியனும் உங்கள் இருந்தால் சொல்ல நினைத்தா சொல்லுங்கள். லிசாலன் அவர்கள், ஓ சிதுசிகா அவர்கள், ஓ சினேகா அவர்கள் லைன்ல நிக்கிறீங்களோ? வாங்கோ.
உண்மையாக அந்த புலம்பெயர் நாடென்றும் இல்லை, எங்களை தாயகத்திலே உண்மையாக இந்த நெல்லிக்கனியை நாங்கள் இப்படி சாப்பிடும் பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சுவையை தரும் என்று எல்லா பேச்சாளர்களும் எல்லோரும் அழகாக தங்களுக்கு ஏற்ற அளவுக்கு வடிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது சிசிகா அவர்கள் வந்திருக்கிறார். சிசிகா அவர்கள் உங்களுக்கு இருந்தா சொல்லுங்கள். அதாவது பொதுவாக வந்து சிலாக்கள் நினைப்பாங்க புளிப்பு சுவை என்றாலே எனக்கு பிடிக்காது, அப்ப இப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை சாப்பிடுறது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு வந்து சில மக்கள் வந்து யோசிச்சு இந்த நெல்லிக்காய் சுவையை வந்து சுவைக்காமலே இருக்கிறாங்க. அப்படியான ஆட்கள் வந்து கண்டிப்பா சுவைச்சு பார்க்கணும். ஏனெண்டா வந்து இந்த புளிப்பு சுவையை நினைச்சு சாப்பிட முடியாம இருக்கிறவங்களும் இதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாயில காணப்படுகின்றது என்றுதான் இந்த நெல்லிக்காய் ஊறுகாயினுடைய ஒரு விசேட அம்சமாக காணப்படுது. அதாவது இந்த சாப்பிடாத ஆட்களுக்கு கூட அவங்களோட சுவையை வந்து தூண்டக்கூடிய வகையில வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து அமைய பெறும். அடுத்தது வந்து இந்த கல்லீரல்ல பிரச்சனை இருக்கிற ஆட்கள் வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்டா வந்து இவங்களுக்கு வந்து அந்த அந்த கல்லீரல் இருக்கிற பிரச்சனைகள் வந்து குறையக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. காரணம் வந்து இந்த நெல்லிக்காவுல வந்து ஹெட்ரோ டெக்டிவ் என்ற ஒரு அம்சம் வந்து இதுல காணப்படுதாம் இந்த நெல்லிக்காவுல. அப்ப அதை வந்து நாங்க தொடர்ந்து இந்த நோயாளிகள், இந்த கல்லீரல்ல பிரச்சனை இருக்கிற நோயாளிகள் வந்து சாப்பிட்டு அதை உட்கொண்டு வந்தா அவங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து குணமாக கூடிய சக்தி இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஊறுகால வந்து பொதுவாக வந்து புளிப்பு சுவை இருந்தா அதுல விட்டமின்கள் வந்து அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த நெல்லிக்காய் ஊறுகாயிலையும் வந்து விட்டமின் ஏ, அடுத்தது சிகே மற்றும் இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் வந்து இந்த தாது பொருட்கள் வந்து இந்த நெல்லிக்காவுல வந்து அதிக அளவுல இருக்கும். ஆகவே வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை சாப்பிடுறதால வந்து ஏதோ ஒரு வகையில வந்து எங்களுக்கு இந்த சத்துக்கள் வந்து எங்களோட உடம்புல வந்து தானாக சேரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு இருக்குது. அதாவது சாதாரணமாக ஒரு அன்றாட வேளையில வந்து நாங்க உணவு உட்கொள்ளக்குள்ள வந்து இதையும் ஒரு உணவாக வந்து ஒரு சிறு பகுதியோ அல்லது ஒரு எங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உணவுல சேர்த்து நாங்க சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னா அது தானாகவே எங்களோட உடம்புல வந்து இந்த விட்டமின்கள் வந்து சேரக்கூடிய ஆற்றல் வந்து காணப்படுது. ஆகவே வந்து நாங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாய உட்கொள்றதால வந்து எங்களோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாய வந்து நாங்க உடம்புல வந்து சேர்த்து கொண்டு உட்கொள்ளணும். அதே மாதிரி இது தெரியாத ஆட்களும் வந்து இனிமே இதை வந்து பார்வையிடுறதுனால வந்து இப்ப சில ஆட்கள் வந்து சாப்பிடுறதுக்கு விருப்பமாக இருக்கும். இப்ப நாங்க சொல்றதை வச்சு கொண்டு நெல்லிக்காய் ஊறுகாய் நல்லா இருக்கும், நானும் சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால வந்து ஒழுங்காக செய்ய முடியாம இருக்கும். இப்ப இதை பாக்குறதால வந்து அவங்க நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்து ஒரு ஆர்வம் ஒன்று வந்து ஏற்படும் அவங்களோட மனங்கள்ல. அப்ப அதை வச்சு கொண்டாவது இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை செய்து சாப்பிடணும் என்று கூறி எனது தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. அழகாக மறுபடியும் வந்து உண்மையாக நெல்லிக்காய் ஊறுகாயை பற்றி அழகாக சொல்லிட்டு போனா உண்மையா நல்ல 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 விளக்கம் கிடைக்கும். இதை சிலர் மறந்துருப்பார்கள். உண்மையா நெல்லிக்காய் சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து சொல்ல போனோம்னா இப்ப அதாவது ஒரு உணவினுடைய அருமை தெரிந்தவர்கள் தான் வந்து அதிக அளவுல அந்த உணவை வந்து நான் பயன்படுத்துறதை எங்களால கண்கூடாக பார்க்க முடியும். அந்த வகையில வந்து இந்த இந்தியா மரபை சேர்ந்தவங்க வந்து தங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு உணவாக வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. அதை வந்து எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்து என்னண்டா ஒரு ஏனைய உணவு எங்கட ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு உணவுகள் வந்து அத்தியாவசியமானதாக இருக்கும். அந்த வகையில வந்து எங்கட இலங்கை கலாச்சாரத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த நெல்லரிசி சோறு, பால் சோறு வந்து எங்கட அத்தியாவசியமான உணவாக இருக்கிற மாதிரி அந்த இந்தியா கலாச்சாரத்துக்கும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு ஒரு பிரத்யேகமான இடம் இருக்கா. இந்த விஷயமே வந்து எங்களுக்கு இது ஆராய போனதாலதான் தெரியக்கூடியதாக இருக்குது. இப்படி ஒரு விஷயம் இருக்குதான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்தியா கலாச்சாரத்துல வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு பிரத்யேகமான இடம் இருக்குதுன்னா அப்ப அப்பவே நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் எந்த அளவுக்கு இது மகிமையான ஒரு உணவு என்றதை கூறிக்கொண்டு நான் எனது தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. உண்மையாக அழகா நெல்லிக்காய் பற்றி அழகா என்னென்ன சொல்லணுமோ எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து முடிவு வேண்டும் அழகாக எங்களுக்கு எடுத்துரைத்து சென்றிருக்கிறார். உண்மையாக
இந்த ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாயை நாங்கள் பார்க்கும் பொழுது அதை பார்த்தாலே எங்களுக்கு நாக்கில் அதை சொல்லும் பொழுதே நாக்கில் எச்சில் ஊறும். அவ்வளோத்துக்கு அந்த நெல்லிக்காய் ஊறுகாய்ன்ற ஒரு அம்சம் இருக்கின்றது. அப்போ அதில் உள்ள மருத்துவ குணங்களையும் எங்கள் பேச்சாளர்கள் அழகாக ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். உண்மையாக நாங்கள் மறந்த ஒரு பாரம்பரிய உணவென்றும் இதை சொல்லலாம். சிலர் இது நெல்லிக்காய் ஊறுகாய் என்றால் எப்படி செய்கிறது என்று செய்முறையே சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உண்மையாக கடைசி அவர்கள் அழகாக இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்து வாழை இலையில அழகாக கொண்டு வந்து தந்திருக்கிறார். உண்மையாக இதை டேஸ்ட் பண்ணும் பொழுது அங்க பேசின பேச்சாளர்கள் எல்லோரும் இதை பார்ப்பார்கள். உண்மையாக அவர்கள் மன்னிக்கவும், எல்லோருக்கும் இதை சாப்பிட வேணும் என்ற ஆசை இருக்கும். என்றாலும் நான் தான் தனியாக சாப்பிட வேண்டியதா இருக்கிறது. என்றாலும் ஒரு சின்ன துணியை எடுத்து டெஸ்ட் பண்ணி அதனுடைய சுவையை நான் உங்களுக்கு பகிர்கிறேன். ஆஹா, அமுதமா தான் இருக்கு. உண்மையாக தான் சொன்னால் இதோடையே நாங்கள் சாதத்தை அழகாக சாப்பிடலாம். உண்மையாக ரைஸோட சேர்த்து சாப்பிடும் பொழுது வேற கறிகள் எங்களுக்கு தேவைப்படாது. அவ்வளோத்துக்கு அதன் அரு சுவையும் இதுல அடங்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். உண்மையாக இனிப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, எல்லா அறுசுவையும் இதுல அடங்கி இருக்குதுன்னா சொல்லலாம். இதை நாங்கள் சாதத்தோடையோ அல்லது சினேகா அவர்கள் சொன்ன மாதிரி தோசையோடையோ ரொட்டியோடையோ நாங்கள் சாப்பிடும் பொழுது உண்மையாக அதன் ஒரு டேஸ்ட்டுக்கு தான் அது நல்ல ஒரு இதமாகத்தான் இருக்கிறது. உண்மையாக இதை நாங்கள் இவ்வளவு மிஸ் பண்ணிட்டோமோ ஒன்று தெரியாம இருக்கலாம். நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம், ஆனால் கனகாலமாக இருக்குது திருப்பி இதான்றதுக்கு. அப்ப அதால இதை எங்கள் மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் உண்மையாக இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் நாங்கள் செய்து எப்படி சாப்பிடுகிறோம், அதை எப்படி செய்து நாங்கள் மறந்த ஒரு உணவை திருப்பி புதுப்பிக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியூடாக, அதாவது எஃப்ஏ தமிழ் டிவியூடாக நாங்கள் அறிமுகப்படுத்த அந்த நேரத்துக்காக உண்மையாக நன்றி. கடைசி அவர்கள் தங்கள் என்ன இருந்தால் நீங்க சொல்லலாம். எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். இதை விட சொல்றதுக்கு நான் என்ன தேட வேணும் போலதான் கிடக்குது. உண்மையா சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அழகுக்கோ ஆரோக்கியத்துக்கோ நல்ல எண்ணங்கள் வெறுமனே எல்லோருக்கும் அழுக்குன்னு சொன்னால் உடல் அழுக்கு மாத்திரம் இல்ல, மனங்கள்ல எண்ணங்கள் இருக்கிற அழுக்குகளை கூட இது களையக்கூடிய ஒரு அவ்வாறான ஒரு அருங்கேணி தான். இதுக்கு அண்டு இல்லாமல் நாங்கள் தினம் எடுத்துக்கொண்டால் ஒரு சர்வ ரோக நிவாரணியாக கூட நாங்கள் இதை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இது நான் சொல்வதாக இல்லை, ஆன்றோர் சான்றோர் எத்தனையோ காலங்காலமாக பயன்படுத்தி வந்த ஒரு அருமையான விஷயம் தான் இது. இதை விட நிறைய தகவல்கள் தேவையாக இருந்தால் பிள்ளைகள், குழந்தைகள், சிறுவர்கள், ஆர்வமுள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இன்னும் தேடி இருப்பார்கள். எங்களுக்கு இதை விட வேறு தகவல் வேணும் என்று சொல்லி அதுக்கு கூட ஒரு உந்து சக்தியாக இது இருக்கும். இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்து உதவிய எஃப்ஏ தமிழ் டிவி இயக்குனர் குடும்பத்தினருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு நல்ல சந்தர்ப்பத்துல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உண்மையில இந்த நெல்லிக்காய் ஊறுகாயையும் தாண்டி அந்த ஊறுகாய் என்ற விஷயம் இப்பத்த காலகட்டத்துல உண்மையா அது ஒரு மறைஞ்சு கொண்டு வருது. அதை இன்னுமே கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னா அந்த இந்தியாவில உள்ள சில கிராமங்கள்ல அதை இன்னும் கடைப்பிடிக்கணும். பட் அதையும் தாண்டி மது பிரியர்கள் தான் இப்ப அந்த ஊறுகாயை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கணும். இந்த உண்மைய ஊறுகாய் முந்தைய காலகட்டத்துல வீடுகள்ல நிறைய தேசிக்காய் எங்களை வீட்டையெல்லாம் இப்பவும் தேசி மரம் இருக்குது. அப்ப அது விழுந்து கொண்டே இருக்கும். அப்ப அதை நாங்கள் அளவுக்கு அதிகமால நாங்கள் அதை ஊறுகாயை போட்டு வச்சுக்கொள்ளோம். இல்லைன்னு சொன்னா வேற ஆக்களுக்கும் கொடுப்போம். அப்ப அந்த ஊறுகாய் உண்மையா உணவுல சாப்பிட கொஞ்சமா தான் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளோம். அது உண்மையா ஒரு டேஸ்டா இருக்கும். இப்ப இதை பார்க்கக்குள்ள இந்த வீடியோ இதை பார்க்கக்குள்ள உண்மையா அதை நாங்கள் இப்ப நான் மிஸ் பண்றேன் பர்சனலி. இப்ப வேற சமுதாயத்துக்கு இந்த அருமை சரியாட்டி அதை நாங்களுமே எடுத்து செல்லணும்ன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக அமைகிறது. நன்றி, நன்றி லிசாரன் அவர்கள். உண்மையாக சொன்னார், அழகா சொன்னார். சில பாரம்பரிய உணவாக உண்மையாக இதை இப்பவும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இதை மறந்து விட்டார்கள். சிலர்கள் ஊறுகாய் என்றதையே மறந்து விட்டார்கள். சில ஒரு பகுதியான மக்கள்லாம் இதை எடுத்துக்கொள்கிறார்கள், மற்றவர்கள் இந்த ஊறுகாய் என்றதை மறந்து விட்டார்கள். அதோட தொடர்ந்து மதப்பிரியர்கள் இதை உண்மையாக கூடுதல் அழகாக பாவிக்கிறார்கள் என்று அழகாக சொன்னார். உண்மையாக இந்த ஊறுகாயை நாங்கள் திருப்பி ஒருக்கா இந்த இடத்துல கொண்டு இந்த தமிழ் டிவியில நாங்கள் செய்தது உண்மையா சந்தோஷமாகத்தான் இருக்கு. மறந்த ஒரு பழைய ஒரு உணவை
புதுப்பித்திருக்கிறோம். உண்மையாக புதுப்பித்து எல்லோரும் இதை நாடி செய்து சாப்பிடுற அளவுக்கு அவர்களுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் இன்றைக்கே எங்களை பார்வையாளர்களோ இருப்பார்கள் இது எப்படி செய்யலாம்ன்றதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உண்டு. எப்படியான உணவு வகைகளை நாங்கள் செய்து மறுமுறை காட்டி அவர்களுக்கு நாங்கள் இதுகளை சொல்லுவதற்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இந்த தமிழ் டிவி இயக்குனர் அவர்கள். அது மாத்திரமல்ல எங்களுக்கு இந்த இடத்துல கதைக்க பேச்சாளர் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களால் இயல்பான மட்டும் இந்த உணவின் பாரம்பரியத்தை, இந்த உணவின் பெருமதி, அந்த உணவின் பயன்பாடுகள், எங்கள் உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்பதை அழகாக ஒவ்வொருத்தரும் தங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி அழகாக எங்களுக்கு விவரித்திருந்தார்கள். அது ஒரு கணேசனியார் இதை செய்முறை மூலம் எங்களுக்கு காட்டி அழகாக இந்த உணவை எங்களுக்கு செய்து காட்ட நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்குது. அதுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். வேறு யாரும் அதை பற்றி சொல்ல இருந்தால் சொல்லுங்க. ஓகே, நல்லா உண்மையா தான் நான் உண்மையா சாப்பிட்டுப்போம். எனக்கு ருசி நல்லா தான் இருக்கு. உண்மையா எல்லோரும் இதை ஒரு முறை நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்து கொடுங்க. ஒரு வேற கடவுளாக கொடுக்கப்பட்ட ஒரு கனி, அதாவது கடவுளாக கொடுக்கப்பட்ட கனி அப்பலன்னு சொல்வார்கள். அதே மாதிரி இதுவும் அதுக்கு ஈக்குவலான ஒரு கனியாக தான் இருக்கின்றது. உண்மையாக இதை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டிலே செய்து உங்கள் குழந்தைகளை கொடுத்துப்பீங்களா இருந்தால் எங்கள் பேச்சாளர்கள் சொன்னது போல அநேக பிரச்சனைகள், அதாவது உடம்புல இருக்கிற அநேக பிரச்சனைகள் தீரும். குழந்தை பிள்ளைகள் உற்சாகமாக இருப்பார்கள். அதோடு அவர்களுக்கும் இது நல்ல ஒரு பழைய கால உணவு இப்படி எங்களோட ஊர்ல செய்து சாப்பிட்டு இருக்கிறோம் என்ற உணர்வும் அவர்களுக்கு உருவாகும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். நடமோன்னு நினைக்கிறாரோ? வணக்கம். ஓகே, தலைவர் அறிவித்தார் தாங்கள் ஒரு நிகழ்ச்சியில இருக்கிறோம் என்று. உண்மையாக வணக்கம். ஓகே, அறிவித்தார் ஒரு நிகழ்ச்சியில இருக்கிறோம் என்று தாங்கள் இதுல வர முடியும் தருவாயில். உண்மையாக இந்த நிகழ்ச்சி நல்ல அழகாகவும் அருமையாகவும், உண்மையாக சில பேச்சாளர்கள் கொள்ளைக்கு இந்த முறை லாங் வீக்கர் என்று போனபடினாலும் என்றாலும் இருக்கிற பேச்சாளர்கள் அழகாக இந்த இதை பற்றி எங்களுக்கு விவரித்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இவருக்கும் எப்போதும் கிடைக்காது. அப்படியே ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதை நாங்கள் பேச்சாளர்களோடும், அதாவது இந்த பார்வையாளரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றியை செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
வணக்கம் நிதர்சனாக்கா. வணக்கம் நிதர்சனாக்கா. வணக்கம் நிதர்சனாக்கா. நிதர்சனா. Good to see you. வணக்கம் மகிஷா. வணக்கம் மஹிஷா. வணக்கம் நிதர்சனா. நிதர்சனாக்கா. நிதர்சனாக்கா. நிதர்சனா, இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்களாமா? ஒருத்தரும் பேர் தர இல்ல. ஓகே, நீங்கள் கேட்குறீங்களா? இன்றைக்கு ஜேடி கேட்குறீங்களா செல்லம்? இதா and yours journey today. No. Yeah? Yes. No. Yes, today. No. Yeah, she's okay. I don't need to be okay. Why? So can you read the name? I want to sing a song. Yeah, read the name. So name list ஆவா வாசிக்கட்டும். I don't need to read அனுப்பிட்டீங்களா? the list. ஓமாம், அனுப்பிட்டேன். மத்தாக்களும் ஜாயின் பண்ணட்டும் மக்கா. கொஞ்சம் பாப்போமே, நான் 5 மணி ஆகல தானே. ஓகே ஓகே. ஓ 5 மணி ஆகிட்டு தான் நான் அதை பேர் வாசிக்கட்டும். ஓ, நன்றி நிதர்சனா. ஓகே. Okay. Good. Uh-oh.